உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ் ஸ்டுடியோஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுங்களா? பொன்னுத்தம்மன் கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கோம். வரப்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குது. துடியலூர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும். சரியான மலங்காடு. அந்த அடிவாரம் எப்படி இருக்குது பாருங்கள். அத்துவான காடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு விநாயகர் கோயில் அங்கே இருக்குது. மிக அழகாக இருக்குது. அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தான் நம்ம வண்டி வாகனங்கள்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மலைப்பாதையில் சுமாராக 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் போய் ஆகணும். அந்த மலைப்பாதை முடிகிற இடத்துல கோவிலினுடைய படிக்கட்டுகள் தொடங்குகின்றன. அங்கே தான் இருந்துகிட்ருக்கோம். அங்கே ஏற 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 அப்படியே மெல்ல அந்த போர்டை பாருங்கள். அருள்மிகு பொன்னுத்தம்மன் திருக்கோயில் உள்ளே போனது ஒரு விநாயகர் நம்மளை வரவேற்கிறாரு. சுற்றியும் மலை. ஆனால் இங்கே மக்கள் என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு பாருங்கள். அந்த உழவார பணின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலை சுத்தம் செய்யும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே ஒரு தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். அது என்ன நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அங்கே என்ன அழகாக அந்த இடத்துல அந்த சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது, கொஞ்சம் காற்றும் அடிக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்கள், அந்த சன்னதிக்கிட்ட ஒரு அம்மா அங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. உழவார பணினாலே அந்த கடவுள் இருக்கிற இடத்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணுறது, மேலும் அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது, அதுதான் ஆகும். தங்கக்கட்டி மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்கிற ஒரு பாறையினுடைய சின்ன ஒரு குகையில் தான் அந்த அம்மா அங்கே இருக்காங்க. இதுதான் அந்த அம்மாவுடைய ஊற்று. அந்த ஊற்று நீர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மழை காலங்களில் இன்னும் அதிகமாக வருமா. ஆக ஒரு நல்ல சிறப்பான ஒரு கோவில். இத்தனை காலம் நாம் பார்க்காம இருந்து விட்டோமே என்ற ஒரு கவலை. இன்று நண்பர் ரங்கராஜ் அவர்கள் அழைத்ததின் பேரில் நான் போனேன். எனக்கு அருமையான தரிசனம் கிடைத்தது. நல்ல ஒரு நட்புகளும் கிடைத்தன. அங்கே அந்த கோவிலின் சிறப்பு ஏகப்பட்டது இருக்கிறதாம். ஆனால் சுயமாக தானே அனுபவித்து தன் சொந்த அனுபவத்தை ஒரு நண்பர் கூற கேட்டேன். அப்படியே மெய் சிலிர்த்து விட்டேன். அந்த அளவிற்கு அற்புதம். நீங்களும் கேளுங்களேன். எல்லாத்துக்கும் வணக்கங்கண்ணா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பொன்னுத்தம்மன் கோயிலில் இருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பு நிறைய சிறப்பு இருக்குது. அதில் எனக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷன் பெரிய ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு. அப்போ டாக்டர் எல்லாருமே உங்கள் அம்மா பிழைக்காது, இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட இருந்த ஒரு அண்ணன் பொன்னூத்து கோயிலுக்கு போயிட்டு வாப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்க என்னை இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா முன்னாடி மண்டி போட்டு வேண்டாம். அதிர்ஷ்டமாக எங்கள் அம்மா அன்றைக்கி உயிர் பொழைச்சிட்டாங்க. ரொம்ப சிறப்பு மிக்க கோயில். இங்கே வர்ற மாதிரி இருந்தால் ஃபேமிலியாக வரணும். இந்த லவ்வர்ஸு அந்த மாதிரிலாம் ஜோடியெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே மாதிரி காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு கீழே இறங்கி போயிடணும். அந்த அம்மாவுக்கு கீழே வர அந்த தீர்த்தம் நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் குணப்படுத்தும். நன்றி. என்ன கேட்டிங்களா? எப்படி இருந்தது? நிச்சயமாக அதிசயமான விஷயந்தான். டாக்டர்ஸால் முடியாதது சரியாகும்போது டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்க. அது விஞ்ஞானத்தின் அதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக அந்த அனுபவத்தை நம்ம நண்பருக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த தொண்டு நிறுவனம் என்னன்னு கேட்டிங்கல்ல, அனாதி சேவா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். அழகாக அந்த வேலைகளை செய்து அந்த சாமியை திவ்யமாக அருமையாக திருப்தியாக கும்பிட்டுட்டு அழகாக அவங்க திரும்பி போகிறாங்க. இது போல் அடிக்கடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இது போன்ற நமது மனம் பண்பட வேண்டிய விஷயங்கள் நாட்டில் நிறைய இருக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த மக்கள் என்ன ஆர்வமாக வந்திருக்காங்க. எல்லாம் வயதானவர்கள். நிச்சயமாக அதை பாராட்டியே தீரணுங்க. திரு வெங்கடேசன் அவர்கள் அருமையாக பூஜை பண்ணி கொடுத்தாங்க. அந்த தெய்வத்தின் காட்சியை இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து பாருங்கள். இதுதான் அந்த அம்மனுடைய
சன்னதி அருமையாக அந்த அலங்காரங்களை செய்து அந்த அம்மன் நேரிலே நம்மை பார்ப்பது போலவே நம்முடன் பேசுவது போலவே ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த அம்மனிடம் சக்தி அதிகமாக இருக்கிறது. வாருங்கள், நேரில் பார்க்கும் ஒரு காட்சி போலவே இருக்கிறது. வெறும் சிலை அல்ல, அது விலையில்லாத ஒரு கலை. ஆக அந்த அளவுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்தது. அந்த வற்றாத ஊற்றின் அருகிலே அந்த அம்மா இருப்பதால் அது பொன்னூத்து என்று வழங்கப்படுகிறது. எனவே இவர்களுக்கும் பொன்னூத்தம்மன் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. ஆஹா, இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமது மனம் எங்கோ பறக்கிறது. இப்படியும் வாழ்க்கையில் நடக்குமா என்று நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கிறது. ஆஹா, உண்மையிலே இன்று ஒரு பொன்னாள். அது பாருங்கள், வந்திருப்பவர்களை எல்லாம் பாருங்கள், என்ன அழகாக பவ்யமாக அமர்ந்திருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள். இயற்கை வரவேற்கிறது ஐயா. ஆக இது போன்ற ஒரு அனுபவம் நமது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கும். இது போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொள்பவர்கள் பாக்கியவான்கள். முடியாதவர்கள் இந்த காணொலியிலாவது காணுங்கள். நிச்சயமாக உங்கள் சிரமங்கள் தீரும். நம்புங்கள், நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை, இல்லையா? ஆக இந்த அளவிலே நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புள்ளவர்கள் அவசியம் ஒரு முறை வந்து பாருங்கள். அந்த ஆனந்த அனுபவத்தை நீங்களே உணர்வீர்கள். அநாதி சேவா அறக்கட்டளை திரு சச்சின் அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மிகு பொன்னூத்தம்பாள் அருள் பாலிக்கட்டும். நீங்களும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.